டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகத்தில் மற்றும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம். இந்த தோல் சுருக்கம் ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம்தான். இந்த தோல் சுருக்கம் நமக்கு சரியாகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, எதனால தோல் சுருக்கம் ஏற்படுது. ஸோ இளம் வயதுலாம் ஒரு 40 இயர்ஸ் தாங்க இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு 50+ மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 35 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனா பாக்குறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் மெச்சூர்டா தெரியுறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கே என்னடான்னு ஒரு மாதிரி இருக்கும். இந்த சருமத்துல தோல் சுருக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சருமத்திற்கு தேவையான சில நியூட்ரிஷன்ஸ் நமக்கு முக்கியமா விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, இது எல்லாமே நமக்கு தேவை. இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா ஹைலூரானிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய சருமத்திற்கு தோலோட நலனுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இதுல நமக்கு சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, நம்ம உடல்ல எக்ஸசிவா அதிகமாக இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை. இந்த வறட்சித்தன்மை என்ன பண்ணுதுன்னா தோல் சுருக்கத்திற்கு நமக்கு ஓகே, இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வறட்சித்தன்மை இருக்கு இல்லைங்களா, இதனோட சேர்ந்து ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தைராய்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சருமத்துல இந்த மாதிரியான தோல் பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க தோல் ரொம்ப சுருக்கமாகுதுங்க. திடீர்னு பார்த்தோம்னா சில இடங்கள்ல நமக்கு கருமை நிறத்துல ஒரு மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு மாதிரி கருமை நிறத்துல திட்டுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கருமை நிற திட்டுக்களும் நமக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான வறட்சி, கருமை நிற திட்டுக்கள் மாறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. உணவு முறைகளும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு தோல் சுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய, ரொம்ப கடினமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சோப் நம்ம யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதற்கு அந்த அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலான சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், ட்ரைனஸ், இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையில இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம சருமத்திற்கு நல்லது அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றேன். நான் முன்னரே சொன்ன மாதிரி விட்டமின் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள், அதுலயும் விட்டமின் இ மற்றும் ஏ, சி, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நெல்லிக்கனி. ஸோ நெல்லிக்கனி அப்பப்போ உணவுல சேர்த்து சாப்பிட்றதோ இல்லை நம்ம ஜூஸ் மாதிரி தினம்தோறும் பருகிறதோ நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா வாழை ரொம்ப முக்கியம், மாம்பழம் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல எல்லாமே விட்டமின் ஏ, இ நிறைஞ்சிருக்கிறதுனால சருமத்திற்கு இது ரொம்ப நல்லது. சரி, இது ஒரு சிலருக்கு சுகர் ஆர் பிபி இருந்துச்சு அப்படின்னா மாம்பழம் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற பழங்கள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா எலுமிச்சை ரொம்ப முக்கியம். எலுமிச்சை கற்பம் அப்படின்னு கற்பம் முறை சித்த மருத்துவத்துல இருக்கு, அதன்படியும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தினம்தோறும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி சருமத்திற்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சருமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கு இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி நம்ம உணவில் எது அதிகமா சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி உடல்ல கழிவுகள், டாக்ஸின்ஸ், ஃப்ரீ ரேடிகல்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய உணவுகள் எது எது சாப்பிடலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதிகமா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதோ இல்லை ஃப்ரோசன் டயட், ஃப்ரோசன் மீட், இது எல்லாமே அதிகமாக சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், உப்புச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்ம சருமத்துல பாதிப்பை ஏற்படுத்தி தோல்ல சுருக்கங்களை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம கட்டாயம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் சில மூலிகை காயக்கற்ப முறைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்கா இதுக்கு பார்த்தோம்னா கருந்துளசி கற்பம் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. இந்த கருந்துளசி கற்பம் அப்படின்னு சொல்றது
இந்த துளசி இருக்கு இல்லைங்களா, கருந்துளசி. ஸோ இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய துளசி இருந்தாலும் ஓகே, இல்ல கருந்துளசி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருந்துளசியை எடுத்து நம்ம நல்லா நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணிக்கணும். ஸோ இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா சீந்தில். கருந்துளசி 100 கிராம் பொடி இருக்குன்னா சீந்தில் 50 கிராம் பொடி இதுல சேர்த்துக்கணும். சீரகம் 10 கிராம் பொடி இதுல சேர்த்து எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் காயகற்ப மருந்து. இதை நம்ம வந்து டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் 4 கிராம் 4 to 5 கிராம் அளவு எடுத்து தேனோட கலந்து தினமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகுது. நிறைய மாற்றங்கள் அப்படின்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக சருமத்துல இருக்கக்கூடிய நமக்கு தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முகத்திலையும் சரி கழுத்து கைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமான தோல் சுருக்கம் ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் இது பயன்படுது. சுகர் லெவல், முக்கியமா கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி இது குறையறதுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது தினந்தோறும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தோல் சுருக்கங்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தினந்தோறும் காலையில இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம போட்டுட்டு வந்தோம்னா முகம் வந்து பொலிவாகவும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபேஸ் பேக் நம்ம போடலாம்னா ரொம்ப சிம்பிள். இதுல வந்து பூலாங்கிழங்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்ற விஷயம் சருமத்திற்கு ரொம்ப நல்லது. அந்த சருமத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த மாசு மருக்கள், பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாம் நீக்கிறதுக்கு நமக்கு பூலாங்கிழங்கு பயன்படுது. இதனோட கோரைக்கிழங்கு, ஆவாரம் பூ, இது 3 பொருள் மட்டுமே போதும். 3ஐயும் நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு ஒரு 2 துளிகள் வந்து நம்ம தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல எங்கெல்லாம் நமக்கு வந்து சுருக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்த முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு நமக்கு கிளியரா இருக்கும். குளியலுக்கான பொடியும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா உடல்லையுமே வந்து தோல் சுருக்கம் வந்து மறையறதுக்கு நம்ம குளியல் பொடியும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த நலங்கு மாவு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாம், சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறையறதுக்கு என்னென்ன அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் இந்த பதிவுல பார்த்துருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.